பிரைஸ் தி லார்ட். நாம இன்னைக்கு ஒரு காரியத்தை, ஒரே விஷயத்தை தான், ஒரே வசனத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கடைசி வசனத்தை, அதாவது 39:29, எசேக்கியேல் 39:29 வசனத்தை வாசிக்கலாமா? நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். ஒரு அழிலே சொல்லலாமா? இதுல ஒரே ஒரு வார்த்தை தான். ஒண்ணு, கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால். அதுக்கப்புறம் பாருங்க, இரண்டாவது, என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. இப்போ நம்ம இந்த காரியத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அதுக்கு முன்பு அது சொன்னாரு, என் முகத்தை மறைத்து கொண்டேன்னு சொல்லி சொன்னாரு. 26வது வசனத்தை அப்படிங்க. பயப்படுத்துவார் இல்லாமல் தாங்கள் சுகமாய் தங்கள் தேசத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா விரோதத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சத்து அனைத்திற்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாய் இருப்பேன். 24 அவர்களுடைய அசுத்தத்திற்கு தக்கதாகவும் அவர்களுடைய மீன்களுக்கு தக்கதாகவும் நான் அவர்களுக்கு செய்து என் முகத்தை அவர்களுக்கு மறைத்தேன். ஆமென். 24வது வசனமும் 29வது வசனமும் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். 24வது வசனத்துல மறுபடியும் வாசிங்க. அவர்களுடைய அசுத்தத்திற்கு தக்கதாகவும் அவர்களுடைய மீறுதலுக்கு தக்கதாகவும் நான் அவர்களுக்கு செய்து என் முகத்தை அவர்களுக்கு மறைத்தேன். ஒரு அடியிலே சொல்லலாமா? கவனமா கவனிங்க. ரொம்ப முக்கியமா நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, 29வது வசனத்தை, இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் அப்படிங்கிற வார்த்தை. ஆவியை ஊற்றினபடியால். இன்னைக்கு நமக்கு நிறைய பேர், நிறைய விசுவாசிகளுக்கு ஆவியானவர் ஊற்றப்படுதல் இல்லவே இல்லை. ஆவியானவருடைய நிறைவு இல்லவே இல்லை. ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லவே இல்லை. நீங்க தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போது தேவன் நாசிலே சுவாசத்தை கொடுத்து நம்மை ஜீவாத்மாக்களாக மாற்றுகிறார். அப்ப நம்ம தாயின் வயிற்றில் இருக்கும்போது ஜீவிக்கலையா, சுவாசிக்கலையா என்று சொன்னால் அது தேவன் நமக்கு அப்போது சுவாசம் கொடுக்கறது இல்லை. அம்மா சுவாசத்துல, அம்மாவுடைய உணவுல, அம்மாவுடைய வயிற்றிலிருந்து கிடைக்கிற எல்லாவற்றிலும் தான் குழந்தை வளருகிறது. அம்மாவுடைய ரத்தத்தை பாலாகவும் அம்மாவுடைய சுவாசத்தை சுவாசமாகவும் சுவாசித்து ஒரு குழந்தை வளருகிறது. தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்பட்ட போதுதான் அந்த குழந்தைக்கு தேவன் தம்முடைய சுவாசத்தை கொடுக்கிறார். அன்று முதற்கொண்டு அந்த குழந்தை ஜீவிக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கு பின்பு அதுக்கு ஒரு நாள், ஒரு காலத்தில் அதை ஒரு நேரம், குறிப்பிட்ட நேர காலங்கள் வரும்பொழுது அந்த ஆவியை திரும்ப அவர் எடுத்துக்கொள்கிறார். அப்பொழுதுதான் உயிரை கொடுக்கும்போது நாம் வாழ்கிறோம், உயிரை எடுத்த உடனே நாம் செத்து போகிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இது பாருங்க, முதல் பிறக்கும் போது தேவன் ஆவியை கொடுக்கிறார், நாசில சுவாசத்தை ஊற்றுகிறார், ஊதுகிறார். இப்ப பாருங்க, இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால், ஊற்றுகிறவராக இருக்கிறார். முதல்ல அவர் ஆவியை ஊதுகிறவராக இருக்கிறார். இரண்டாவது ஆவியை, அதே மனுஷனுக்கு ஆவியை ஊற்றுகிறவராக இருக்கிறார். முதல்ல தேவனுடைய முகத்தை நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய முகத்தை நாம் தரிசிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் எல்லாரும் தேவனை பார்க்க விரும்பி பார்க்க முடியாமல் இருந்தார்கள்.
ஒருவேளை தேவனை பார்த்தால் அவர்கள் செத்து போய்விடுவார்கள். மோசே கிட்ட அவர் சொல்லும்போது சொன்னாரு, என்னை பார்க்கிற என்னை காண்கிற நாளிலே நீ செத்துருவ, அதனால என் சமூகத்தை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லி அவர் முகத்தை அவனுக்கு மறைத்து அவர் சமூகத்தை அவனுக்கு காண்பிக்கிறார். ஆனபடினாலே நாம் அங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டில் எல்லோரும் அவரை பார்க்க முடியாமல் இருந்தது. அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் பாருங்க, அழகா 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, ஒரு நிலையில சொல்லலாமா? மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. ஆதி முதல் இருந்ததும், கவனிங்க, நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதுமாயிருக்கிற, நாங்கள் நோக்கி பார்த்ததுமாயிருக்கிற, எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற அந்த ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். எந்த ஜீவ வார்த்தை? அது பார்த்தீங்கன்னா, அதை நீங்க கேட்டீங்கன்னா, அதே யோவான் சொல்லும்போது சொல்றாரு, யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அப்புறம் பாருங்க 2வது வசனம், ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலம் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவர் இல்லாமல் உண்டாகவில்லை. அல்லேலூயா. 3வது வசனம், அவருக்குள், அந்த வார்த்தையாகிய தேவனுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருள் அதை பற்றி கொள்ளவில்லை. அடுத்தது, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை, அந்த வார்த்தையாகி ஒளியாகி வந்த அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாக வந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளி, மெய்யான ஒளி தான் அந்த ஒளி. அந்த ஒளியை பற்றி தான் நம்ம பார்க்கிறோம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயினது, உண்டானது உலகமோ அவரை அறியவில்லை. 14வது வசனம், அந்த வார்த்தை, இப்ப பாருங்க, முதல்ல ஆதியில வார்த்தை இருந்தது, 14வது வசனத்துல அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமையாய். ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? அல்லேலூயா. இப்ப நமக்கு தெரியும் எப்படி வந்ததுன்னு சொல்லி. இப்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரே ஒரு விஷயத்தை தான் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஆதியிலே வந்து எப்படி வந்தாரு, எப்படி இருந்தாரு, எங்க இருந்தாரு, எல்லாத்தையும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. வேதத்துல இல்லாத தெளிவு வேற எங்கேயும் கிடையாது. அவர் சொன்னாரு தெளிவுபடுத்தினார், இவர் சொன்னாரு தெளிவுபடுத்தினாரு, அந்த தெளிவே வேணாம். வேதத்துல சொன்னா அதுதான் தெளிவு. யாரு சொன்னாலும் எல்லாத்துக்கும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. வேதத்துல இருக்கிற மாதிரி யார் சொல்றாங்களோ அவங்க சொல்றதை மட்டும் கேட்க. எல்லா சொல்றதையும் கேட்டுட்டு கடைசியில குழப்பமாயி நீங்களும் குழப்பி மற்றவங்களையும் குழப்பி நீங்களும் ஆண்டவரை விட்டு போய் நரகத்துக்கு போய் மற்றவங்களையும் நரகத்துக்கு போகிற செய்து விடக்கூடாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, வேதத்துல சொல்லியிருக்கா, ஆமென், அப்படியே நம்புங்க. வேதத்துல சொல்லாத ஒருத்தர் ஒண்ணு சொன்னாங்கன்னா அதை நீங்க நம்பணும்னு அவசியம் கிடையாது. அது ஜாக்கிரதையாய் இருங்க.
ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க, கிளம்பிட்டாங்க, நிறைய பேர் எழுப்பிட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொரு உபதேசத்தை கொண்டு வருகிறார்கள். அவங்க ஒவ்வொரு உபதேசத்தையும் ஒவ்வொரு சத்தியத்தையும் மத்தியில் கொண்டு வருகிறார்கள். ஆளுக்காலு என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆண்டவர், நிறைய பேர் கேட்குறாங்க, ஆண்டவர் இந்த தேதியில் தான் செத்தாரா, இந்த தேதியில் தான் மரித்தாரா, இந்த தேதியில் தான் பிறந்தாரா? நான் சொல்லுவேன், நீயும் இல்லை நானும் இல்லை, எப்படியாவது நமக்கு தெரியும், ஆனா பிறந்தது உண்மை. அல்லேலூயா. எனக்காக செத்ததும் உண்மை. அல்லேலூயா. எனக்காக உயிர் தெழுந்ததும் உண்மை. இதை முடிச்சுட்டு ஏன் தூக்கிக்கிட்டு போய் கிடக்குறீங்க? அவர் பிறந்தது உண்மைதானே? ஆமா உண்மைதான். அது எந்த தேதியில பிறந்த உனக்கு என்ன? அவரை மகிமைப்படுத்திட்டு போ. அவர் நமக்காக மரிச்சது உண்மைதானே? உண்மைதான். அப்ப அந்த எந்த தேதியா உண்ட உனக்கு என்ன? அதை மகிமைப்படுத்திட்டு போ. அவர் உயிர் தெரிந்தது உண்மைதானே? ஆமா உண்மைதான். அப்ப அதை மகிமைப்படுத்திட்டு போ. அதை ஏன் பிடிச்சிட்டு தேவையில்லாத காரியங்களை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள் பரவி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 29வது வசனத்துல, நான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். நான் முதல்ல சொன்னேன், ஆண்டவர் முதல்ல ஆவியை ஊதினார், இரண்டாவது தேவன் ஆவியை ஊற்றினார். முதல்ல பாருங்க, ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். அவர் ஆவியை ஊற்றினார், அவன் தேவனை காண்கிறவனாக மாறினான். கவனித்து பாருங்கள், ஆவியை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். ஆவியை ஊற்றினார், அவன் தேவனுடைய முகத்தை தரிசிக்கிறவனாக மாறினான். இது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம். இந்த வசனத்தை பாருங்க, அந்த வசனத்தினோட தொடர்ச்சி படிங்க. ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை, தேவனே சொல்றார், என் முகத்தை இனி யாருக்கு? இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு என் முகத்தை நான் மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. இப்ப நம்ம பார்க்கும் பொழுது தேவன் ஆவியை ஊற்றினபடியால், நீங்க நிறைய இப்ப இருக்கிற விசுவாசிகள் அந்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை. உங்களுக்கு இருக்கிற சுவாசம் அவர் ஊதினது. அவர் ஊதின சுவாசம் உங்களுக்கு முக்கியமா இருக்குமானால், அவர் ஊற்றுகிற ஆவியும் உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். அல்லேலூயா. அவர் ஊதின ஆவி இல்லைன்னா நாம் எல்லாரும் அசைவே இல்லாத இருப்போம். எந்த ஒரு உணர்வும் இருக்காது, அதாவது சடலமா கிடப்போம். அவர் ஆவியை ஊதினபடியால், தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்பட்ட உடனே நமக்கு ஆவியை ஊற்றி, குழந்தை பிறந்த உடனே தான் அழ ஆரம்பிக்குது. வயிற்றில் இருக்கும்போதே உயிரோடு இருக்குதுங்க, கையை கால் ஒதுக்குது. அதுதான் சொன்னேங்க, அம்மாவுடைய சுவாசத்தை சுவாசிக்கிறது, அம்மாவுடைய ரத்தத்தை ஆகாரமாக எடுத்துக்கொள்கிறது, தொப்புள் வழியா அதுக்கு ஆகாரம் போகிறது, சுவாசிக்கிறதுக்கான இதெல்லாம் வந்து அந்த எல்லாமே தொப்புள் தான் கனெக்ஷன், எல்லாமே அங்கதான் நடக்கிறது. அதுக்கு பிறகு அது வெளிப்படும் போது, தொப்புள் கட் பண்ணும் போது, தொப்புளுக்கு முடிச்சு போடும்போது தேவன் அதுக்கு சுவாசத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அப்படி வந்த நாம தேவனுடைய ஆவியால் ஊற்றப்பட வேண்டும் அல்லது நிரப்பப்பட வேண்டும். யோவேல் சொல்லும்போது சொன்னார், யோவேல் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரை நாம் வாசிக்க போகிறோம். 27 கவனிங்க. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். கவனிங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அதுங்க நீங்க கவனிக்க முக்கியமான வசனம். அதாவது நான் இஸ்ரவேலின் நடுவிலே
இருக்கிறவர் என்றும் அவருங்க இஸ்ரவேல் நடுவிலே இருக்கிறவர் என்றும். இப்போ இஸ்ரவேல் என்று சொன்னால் இந்த இஸ்ரவேல் நடுவிலே அவர் இருக்கிறவராக, இஸ்ரவேலை ஊற்றுகிற, இஸ்ரவேல் மேல் தன்னுடைய ஆவியை ஊற்றுகிறவராக அவர் இருக்கிறார். சொல்றாரு, நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 28வது வசனத்துல பாருங்க, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும், ஒரு அலையிலே சொல்லலாமா? அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். முக்கியமா கவனிக்கணும், ஆவியை ஊற்றுவேன். எசேக்கியா சொல்றார் ஊற்றினபடியால். இங்க யோவேல் சொல்றார் ஊற்றுவேன், ஊற்றுவேன், ஊற்றினபடியால். நீங்க கவனமா கவனிங்க, தேவன் தம்முடைய ஆவியை உங்கள் மேல் ஊற்றுகிறவராக இருக்கிறார், ஊற்றி கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். இப்போ ரொம்ப முக்கியம் என்னன்னு சொன்னா, அதை நீங்க பெற்றுக்கொள்கிறார், ரிசீவ் பண்ணிக்கொள்ளணும், பெற்றுக்கொள்கிறவர்களாக நீங்க மாறணும். எப்பொழுதும் நம்ம பார்க்கலாம், ஒரு ரேஷன் கார்டுல இலவசமா இது தராங்க அப்படின்னு சொன்னா போய் முன்னாடியே வரிசையில நின்னுக்குவோம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விலையா இருக்காது. அதிகபட்சம் 1000 ரூபாய்க்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரேஷன் கடையில் ஒரு அரிசி தராங்க, இது தராங்க, இலவசமா தராங்க அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன். அது எவ்வளவு இருக்கு அதிகபட்ச விலை? எவ்வளவு? 6000. அதான் சொன்ன 1000 ரூபாய்க்கு உள்ளதா. ஆனா இந்த அபிஷேகம், பரிசுத்தாவின் ஊற்றுதல், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் எத்தனை கோடி வச்சாலும் அதுக்கு நிகரே கிடையாது. அல்லேலூயா. அதுக்கு கியூல நிக்கிற நாம, இதுக்கு நாம கியூல நிக்கிறது இல்லை. அதை நாம் அசட்டையாக எண்ணுகிறோம். எப்பனா கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காவிட்டா போட்டோம், கிடைச்சா கிடைக்குது, கிடைக்காவிட்டா போகுது. வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்க போது, அவ்வளவுதான் ஓடும். அதுல எந்த குறைவும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. வாழ்க்கை நீ பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும். வாழ்க்கை ஓடும் போது ஒரு இடத்துல நிற்கும், ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு ஸ்டாண்ட் உண்டு, ஒரு இடத்துல நிற்கும். அந்த இடத்துல நின்ன பிறகு உன்னை பரலோகத்துல சேர்ப்பாங்களா இல்லையா என்பதை நீ யோசிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த விஷயத்தை நன்றாக கவனிங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோகத்திற்கு வரமாட்டான் என்று சத்தியமாய் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில பரிசுத்தாவி மிக 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 அவசியமானது ஒன்று. உங்கள் லைஃப்ல எது கிடைக்குதோ கிடைக்காம போகுதோ அதை பத்தி கவலையே படாதீங்க. கிடைச்சா கர்த்தர் கொடுத்தார், கிடைக்கலன்னா கர்த்தர் கொடுக்கலன்னு எடுத்துக்கோங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், பரிசுத்தாவி மட்டும், ஆவியானவர் மட்டும் உங்கள் மேல் ஊற்றப்படும்படி நீங்க எதிர்பார்த்திருங்க, காத்திருங்க, அதற்காக தரித்திருங்கள், அதை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தாவி வந்தா போதுங்க, எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. எதெல்லாம் நீங்க கிடைக்கணும்னு எதிர்பார்க்க அத்தனையும் அவரால் கிடைக்கும். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆக நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவி பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னத தேவன்
அல்லேலூயா. 28வது வசனத்தை படிக்கலாம். அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அடுத்தது பாருங்க, அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் ஆமென் அல்லேலூயா சொல்லமா. நீங்க ஆவி ஊற்றப்படும் பொழுது, பரிசுத்த ஆவி நமக்கு கிடைக்கும் பொழுது கிடைக்கிற பெரிய நன்மை, நீங்க அபிஷேகம் பெறும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படும் பொழுது உங்க பிள்ளைகளுக்கும் அது நன்மையாய் கிடைக்கிறது. உங்க பிள்ளைகள், உங்கள் நிமித்தம் உங்க பிள்ளைகளுக்கு தேவன் வாக்களிக்கிறார். கவனிங்க, நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். ஓகே, முடிஞ்சதா? அப்படி ஊற்றப்படும் பொழுது உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்திகள் ஆமென் தீர்க்க தரிசனத்தை பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக உங்க பிள்ளைகள் மாறுவார்கள். அடுத்தது பாருங்க, உங்க வீட்டில் இருக்கிற மூத்தவங்க சொப்பனங்களை காண்பார்கள். உங்க வீட்டில் இருக்கிற மூத்தவங்க, நீங்க அவங்கள அப்பமா எனக்கு வயசாயிட்டா சீக்கிரம் செத்து சொலைக்க வேண்டியது, சும்மா எல்லாரும் உயிரையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, எடுத்துட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா தேவன் பாருங்க, அந்த மூத்தவர்களை சொப்பனம் காண்கிறவர்களாக தேவன் மாற்றுகிறார். அடுத்தது பாருங்க, உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அல்லேலூயா சொல்லமா. ஊற்றப்படும் பொழுது என்ன நிகழ்வு, என்னென்ன நடக்கிறது? முதல்ல பார்த்தோம், ஊற்றப்படும் பொழுது எசேக்கியா புஸ்தகத்துல பார்க்கிறோம். 24வது வசனத்துல நான் அவர்களுடைய வசனம் 24 எசேக்கியா 39 24 படிங்க. அசுத்தத்திற்கு தக்கதாகவும் அவர்களுடைய மீறுதலுக்கு தக்கதாகவும் நான் கவனிங்க, என் முகத்தை அவங்களுடைய அசுத்தத்துக்காகவும் அவருடைய மீறுதலுக்காகவும் என் முகத்தை அவங்களுக்கு மறைச்சேன். 29வது வசனத்துல இஸ்ரவேல் வம்சத்தவர்களின் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை அவங்களுக்கு நான் மறைக்க மாட்டேன். 24வது வசனத்துல அவங்க அசுத்தத்துக்காக மீறுதலுக்காக என் முகத்தை மறைத்தேன். 29வது வசனத்துல நான் என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனிமே அவங்களுக்கு மறைக்க மாட்டேன். அல்லேலூயா. இப்ப நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, உங்கள் அசுத்தத்தையும் உங்கள் மீறுதலையும் நீங்கள் உடனே சொல்லி ஒப்பு கொடுத்து அதை விட்டு விட வேண்டும். அப்பொழுதுதான், அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஊத்துதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேரையே பார்த்துக்கிறாங்க, வந்து ஊத்துதான். நான் சொல்லட்டுமா, தண்ணி பிடிக்க குழாவுக்கு போறீங்க, தண்ணி பிடிக்கிறதுக்கு குழாவுக்கு போறீங்க, பாத்திரத்தை எடுத்து போய் குழாவுக்கு பக்கத்துல வச்சுட்டு 1 மணி நேரமா குழாவு திறந்து விட்டுருக்கீங்க, தண்ணி இன்னமும் ஊத்துது, ஆனா உங்க குடம் நிரம்பல. காரணம், நீங்க அங்க குடத்தை குழா ஊத்துற இடத்துல வைக்கல, வேற பக்கத்துல எங்கேயும் வச்சுட்டு இருக்கிறீங்க, அதனால ஊற்றப்படாது. இன்னொரு அம்மா போச்சு, குடத்தை எடுத்து போய் துக்கடியான்னு கவுத்து வச்சிச்சு, அதுவும் 1 மணி நேரமா வெயிட் பண்ணிக்குது, குடம் ரொம்பணும், அதுவும் குடம் ரொம்பல. ஏன்? குடம் கவுத்து வச்சிருக்கு. அப்போ எப்படி இருந்தா குடம் ரொம்ப சரியா அது ஊற்றப்படுற இடத்துல தன் வாய்ப்புறத்தை சரியா வச்சு காத்திருக்கும் பொழுது சிறிது நேரத்திலேயே அந்த குடம் நிறைந்து வழிகிறது. அல்லேலூயா. இதுதான் சாதாரணமான விஷயம். நீங்க இதுவரையில கர்த்தருடைய ஆவி உங்க மேல ஊற்றப்படலைன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிங்க. அது எங்களுக்கு மேல அது ஒரு சிலர் மேல ஊற்றுவாரு, ஒரு சிலர் மேல ஊட்ட மாட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க பாசாங்கு பண்றீங்கன்னு அர்த்தம், நீங்க உங்களை ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். தேவன் வசனத்தின்படி பாருங்க, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ எல்லாரும் மாம்சமா இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? ஒருத்தர் மேல ஊத்துவாரு, ஒருத்தர் மேல ஊத்த மாட்டாருங்க. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, என்ன சொல்றீங்கன்னா, உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாத திறமை இல்லாத அந்த விஷயத்தை ஆண்டவர் மேல பழி போடுறீங்க. எப்படின்னா, ஆதாம் அப்படிதான். ஆதாம் கேட்டாரு, எப்பா நான் ஒண்ணுதான் புசிக்க வேண்டாம்னு சொல்றேன், நீ புசித்தியா அப்படின்னு கேட்டாரு.
ஆண்டவரே நான் போகவே இல்லை, நீ குடுத்திய ஒரு பொண்டாட்டி, அவன் போனா எடுத்தாந்தா கொடுத்தா சாப்பிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை குற்றப்படுத்துகிறவராக நாம் இருக்கிறோம். இன்னைக்கும் சில ஆதாம்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமா ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மீறி இருக்க கூடாதுன்னு ஒரே வார்த்தை சரண்டர் ஆயிருந்தா பாவமே உலகத்தில் வந்திருக்காரு. அவன் பண்ண வேலை என்னன்னு சொன்னா, பாவத்தை அந்த தான் செய்த மீறுதலை தான் மனைவி மேல சொல்றான். மனைவி கேட்ட உடனே சொல்றா அந்த சர்பத்து மேல சொல்றான். இவங்க எல்லாருமே பாவத்தை மற்றவங்க மேல சொல்லியே வாழ்ந்துட்டோம். இப்ப நீ கூட உங்களை பார்த்து கேட்டா நீங்க எப்படி அப்படின்னா, நான்லாம் கிடையாது, அதாவது தான் பாவம் செய்து கிடப்பாங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்க ஒரு சிலர் பாவம் பண்ணுவாங்க, நான்லாம் அப்படி கிடையாது. எப்பவுமே நம்ம பாவத்தை நம்ம ஒத்துக்கிறதே கிடையாது. சில விஷயங்கள் மீறுதலை ஒத்துக்கிறதே கிடையாது. நம்முடைய அசுத்தத்தை நாம் ஒத்துக்கிறதே கிடையாது. என்னைக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்கே கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் வந்து அமருவார். அல்லேலூயா. அன்னைக்கே கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படும். அதுதான் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க 29வது வசனம், யோவேல் 2:28 ஊழியக்கார் மேலும் ஊழியக்காரி மேலும் அந்நாட்கள் என் ஆவியை ஊற்றுவேன். பாருங்க யார் யாரு மேல ஊத்துறாரு பாருங்க. யாரு முதல்ல சொன்னார்? யோவேல் பார்த்தோம் 28 மாம்சமான யாவர் மேலும். அப்படி ஊற்றப்படும் போது உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். அடுத்தது பாருங்க 30வது வசனத்துல 29வது வசனத்துல ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரி மேலும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரு யாரையும் குறை சொல்றதுக்காக அல்ல, அவி ஊற்றப்பட்டது போல பாசாக்கு செய்கிறார். உண்மையா ஊற்றுவதற்கு அவர் காத்திருக்கிறார். நீ ஏன் வேஷம் போடணும்? நீ எதுக்கு நடிக்கணும்? அவர் தான் ஊற்ற தயாரா இருக்கிறாரே. விட வேண்டிய அசுத்தத்தை விட்டுடு, உன்னிடத்தில் இருக்கிற மீறுதலை விட்டுடு. அவர் இப்பவே உன் மேல ஊற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. 30வது வசனம் பாருங்க. வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பமாகிய அதிசயங்களை காட்டுவேன். ஊற்றினா பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா, என் ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன். ஊற்றப்படும் பொழுது உங்கள் குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் ஊழியக்கார் மேலும் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை அந்நாளில் ஊற்றுவேன். அப்பொழுது என்ன நடக்கும்னா, வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பமாகிய அதிசயங்களை காட்டுவேன். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் அதிசயத்தை காட்டுவோம்பா. நீ அதிசயத்தை பார்க்கல, அவர் அதிசயமானவர் தெரியுமா உங்களுக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதோ 10ஓட 11 அத்தோட இவர் ஒண்ணு நினைக்கிறீங்க. இல்லைங்க, இவர் தான், இவருக்கு நிகர் இவர் தான், இவருக்கு நிகர் எவருமே கிடையாது. நீங்க அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்க மேல ஆவியை ஊற்றின பிறகு என்ன நடக்குது பாருங்க. வானத்திலும் பூமியிலும் அதிசயத்தை உங்களுக்கு காட்டுவேன். நீங்க கண்கள் பார்க்கும். எப்ப தெரியுமா? உங்கள் மேல் ஆவி ஊற்றப்பட்ட பிறகு. அல்லேலூயா. 31ல கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள், சூரியன் இருளாகவும், கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். 32வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்போம், கர்த்தர் வரவழைக்கும் மீதியானவரிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அல்லேலூயா.
இந்த வசனத்தினுடைய 32வது வசனத்தை பாருங்களேன். இந்த கர்த்தருடைய ஆவி ஊற்றப்பட்டால் ஒழிய நீங்க ரட்சிக்கப்பட மாட்டீங்க. நான் சொல்லலைங்க, நீங்க எதுவும் நான் சொன்னதா எடுத்துக்கிடாதீங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். அன்னைக்கு தான் முக்கிய வேலைக்கு போறேன், அன்னைக்கு தான் முக்கிய வேலையை தேட. கர்த்தருடைய நாள் என்ன பண்றதியா? வயிறுன்னு ஒண்ணு இருக்குது, ஆனா உயிர்னு ஒண்ணு இருக்குது, அதை மறந்துடுறீங்க. வயிறு அலையிற, உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? யோசித்து பாருங்க. வயிறுக்கு தேவைதான். கர்த்தரை கேட்டா வயிற்ற போஷிக்க முட்டுவார்னு நினைக்கிறியா? இப்ப ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறவங்களாம் அப்ப பட்டி பசிமா தான் கிடக்குறாங்களா? இல்லையே, அவங்க திருப்தியா சாப்பிடுறாங்க, மற்றவர்களுக்கும் கொடுக்கிறவங்களா மாறுறாங்க. நீ ஏன் வயிறுன்னு அலையிற? கர்த்தரை தேடுறதுக்கு சாக்கு போக்கு சொல்ற. இன்றைக்கும் ஜீவன் போட என்ன பண்ணுவேன்? வயிறு தூக்கிட்டு போறியே, அந்த வயிறு அங்க நின்று போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? யோசித்து பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவார்கள். நீ ரட்சிக்கப்படணும்னா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தயா வேலை வருது. பிசாசு என்ன பண்றது தெரியுமா? பிசாசு பண்றானோ இல்லையோ, நீங்க பண்றீங்க. அங்க போய் உட்காந்து கிடக்கணும், அங்க போய் உட்காந்து 3 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துக்கணும், போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் உங்களுடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்கிறது. உன் ஆசீர்வாதத்துக்கு தடைக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, நீதான். உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வராததுக்கு காரணம் தேவனை தேடாத இருக்கிற நீதான். தேவனை தேடாத இருக்கிற நீதான், வேற யாருமே சொல்ல முடியாது. தேவனை தொழுது கொள்ளு, கர்த்தரை நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருக்கிற இடத்தில் ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய ஆவி உன்மேல் ஊற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் முகம் தெரிஞ்சா என்ன, தெரியாதா என்ன? கர்த்தர் முகத்தை பார்த்தா என்ன, பார்க்காட்டா என்ன? பார்க்காதவர்களும் உயிரோடு வாழலையா? இப்ப நாம இந்த பெரிய ஊர்ல கொஞ்சம் தான் இருக்கிறோம். நாம இவ்வளவு பேர் கர்த்தரை பார்க்கத்தான் இருக்கிறாங்க. அவங்க செத்தா போயிட்டாங்க, அவங்க நல்லா தானே இருக்காங்க. நிறைய பேருடைய எண்ணங்கள் அப்படி இருக்கிறது. இதுக்கு என்னன்னா, இதே வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இதே வசனத்தை யோவேல் வாசிக்க வேண்டாம், யோவேல் சொன்னதாக அந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. யோவேல் சொன்னாரே அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 2:16-17 அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 16 22 வரை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா அந்த வார்த்தை முழுக்க அப்படியே சொல்லப்படும். யோவேல் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கும். அதனால நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தரை முகத்தை பார்க்கிறதுனால என்ன, பார்க்காட்டா என்ன? பார்க்கறதுனால என்ன நடக்குது, பார்க்கலன்னா என்ன நடக்குது என்கிற விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டும். கர்த்தருடைய முகத்தை பார்க்கலன்னா தாவீது சொல்லும்போது சொல்றாரு, சங்கீதம் 43:1 43:1 13:1 சங்கீதம் 13:1 மறுபடியும் படிங்க. இப்போ கவனிங்க. தேவன் தன்னை மறைத்திருக்கிறதாக சொல்கிறார் தாவீது. தேவன் தன்னை மறைத்திருப்பதாக சொல்லுகிறார். அது சொல்றார், கர்த்தாவே எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர், மறைத்திருப்பில்ல மறந்திருப்பீர். அதுக்கப்புறம் சொல்றாரு, எது வரைக்கும் முகத்தை எனக்கு மறைப்பீர். இப்போ முகத்தை மறைக்கிறதுனால தான் அவர் உன்னை மறந்து இருக்கிறார். அவர் முகத்தை நீ பார்க்க ஆரம்பிச்சுன்னா உன்னை அவர் என்ன பண்ண மாட்டாரு, மறக்க மாட்டார். அல்லேலூயா. நீங்க நிறைய பேருடைய விஷயம் என்னன்னு சொன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஐயா, ஆனா இன்னமும் நான் ஆசீர்வாதத்தை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் இருக்கிறாங்க. நிறைய பேருடைய
வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆசீர்வாத குறைவு தான். ரட்சிப்புக்கேற்ற அந்த ஆசீர்வாதம் இல்லை. ரட்சிக்கப்பட்டதுக்கேற்ற ஆசீர்வாதம் இன்னும் உண்டாகவே இல்லை. அப்போ என்ன காரணம்? ஆண்டவர் வல்லமை இல்லையா, அல்ல உங்க ஜபம் சரியில்லையா? ஜபம் தான் சரியில்லை. உங்களுடைய ஜபம் தான் இன்னும் நீங்க தேவனிடத்துல சேரல. தாவீது சொல்லுங்க சொல்றாரு, எது வரைக்கும் உண்மை நீ எனக்கு மறைத்துக் கொள்ளுவீர், மறந்திருப்பீர், எது வரைக்கும் மறைப்பீர். ஓ, மறந்திருப்பீர், மறைப்பீர். ஏன் மறந்திருந்தாரு? முகத்தை மறைத்ததுனால. முகம் ஏன் மறைக்கப்பட்டது? முகம் ஏன் மறைக்கப்பட்டது? முதல்ல சொன்னேன் 39:24 எசேக்கியா, அசுத்தத்திற்கு தக்கதாகவும் என்னுடைய மீறுதலுக்கு தக்கதாகவும், உன்னுடைய அசுத்தத்திற்கு தக்கதாகவும் உன்னுடைய மீறுதலுக்கு தக்கதாகவும் தேவன் மறைந்திருக்கிறார், அவர் தம் முகத்தை உனக்கு மறைத்திருக்கிறார். இப்போ மறைத்திருந்ததுனால தான் தேவன் அவனுக்கு மறைந்திருந்தார். இல்லைன்னா இப்போ அவருக்கு காணப்பட்டிருப்பார். அடுத்து இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கும்படி விரும்புகிறேன். 17:15 சங்கீதம் 17:15. ஆமென். இங்க சொல்லும்போது பாருங்க, நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். தேவனுடைய முகத்தை தரிசிக்கணும்னா என்ன செய்யணும்? நீதியில் தேவனுடைய நீதியில் நீ நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய நீதி என்ன இருக்கும்? அது நீங்க போனா வசனத்துக்கு தான் போயிடணும். இல்லைன்னா நம்ம அவ்வளவு சீக்கிரத்தில் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. நம்ம சொந்தத்துல இருந்து சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க யோர்தானுக்கு வர்றாரு. அப்போ யோவான் ஸ்தானகன் சொல்றாரு, நான் உம்மிடத்துல ஞானஸ்தானம் பெற வேண்டி இருக்க நீர் என்னிடத்துல வரலாமா என்று கேட்கிறார். அதற்கு இயேசு சொல்றாரு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா தேவ சித்தத்தை செய்வது எல்லாமே தேவ நீதி தான். அல்லேலூயா. தேவ சித்தத்தை, தேவ நீதி, தேவனுடைய சத்தியத்தை, தேவ சித்தத்தை செய்வது எல்லாமே தேவனுடைய நீதியாக எண்ணப்படுகிறது. இப்போ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி எல்லாம் தேவனுடைய சித்தத்தை எல்லாம் அவர் தேவகுமாரன் நான் கூடவா செய்யணும் என்று சொல்லாம தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவகுமாரனாகிய இயேசுவே தன்னை தாழ்த்தி வந்தபடியால் நீங்களும் உங்களை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய நீதியிலே நீங்கள் அவருடைய முகத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. அவருடைய நீதியை செய்யுங்க, அவர் நீதியை நிறைவேற்றுங்க. தேவ சித்தம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதெல்லாம் நடங்க. அதை நடந்தீங்கன்னா தேவனுடைய முகம் உங்களுக்கு மறைக்கப்பட மாட்டாது. நானும் அந்த வசனத்திற்கு நானும் விழிக்கும் பொழுது உமது சாயலால் திருப்தியாவேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் ரொம்ப அனுபவிச்சிருக்காரு. ஆண்டவருடைய முகத்தை பார்க்கறதுல மறைக்கப்படும் போது பட்ட வேதனை, பார்க்கும்போது கிடைச்ச சந்தோஷம் அவர் அங்க குறிப்பிடுகிறார். முதல்ல சொல்லும்போது 13வது சங்கீதத்துல சொல்லும்போது சொல்றாரு, ஏன் எனக்கு மறைக்கிறீங்க, ஏன் உங்க முகத்தை எனக்கு மறைச்சிங்க அப்படின்னு கேட்கிறாரு. 17வது வருஷத்துல நான் நீதியிலே உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் என்று சொல்லுகிறார். இப்போ என்னன்னா நீதி என்ற அந்த காரியம் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சத்தியம், தேவனுடைய சித்தம் நிறைவேற்றுவதுதான் நம்முடைய தேவனுடைய நீதியா இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை நீங்க நிறைவேற்றுகிறவர்களா இருந்தால் அவருடைய முகத்தை நீங்க தரிசிக்க முடியும். அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? இயேசு தேவனுடைய முகத்தை பார்த்தீங்களா அப்படின்னா இதுவரை இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. ஆனா பார்க்க முடியுமா முடியாதானா? முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்துல முடியாது.
புதிய ஏற்பாட்டு காலத்துல முடியும். எலியாவும் மோசேயும் தேவனுடைய முகத்தை இயேசுவை வந்து தரிசித்து விட்டு போனதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் மோசேயும் எலியாவும் தேவனோடு இயேசுவோடு பேசினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் இந்திய மலையில போட்டுடலாமான்னு கேட்கிறான். யோசித்து பாருங்க. உடனே ஒரு மேகம் இறங்குச்சு, ஒரு மேகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, இவர் என் நேசகுமாரன், இவர் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்றது. அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களே, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கவனமா செய்யுங்க. வேதம் சொல்லி பாருங்க, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது தேவனுக்கு சித்தமா இருக்கிறது. தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நீங்க அப்படி ஆனால் கவனிச்சு பாருங்க. தாவீது சொல்றாரு, நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். தரிசிக்க முடியுமா? முடியும். எப்படி? தேவனுடைய நீதி நிமித்தம் நான் தேவனை தரிசிக்க முடியும். 27வது சங்கீதம் 9வது வசனம். 9 சங்கீதம் 27:9. ஆமென். ஒரு அலையிலே சொல்லலாமா? மறுபடி சொல்லுங்க. ஆமென். போதும் போதும் போதும். பாருங்க, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதே. எப்போ தேவனுடைய முகம் நமக்கு விளக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, நாம தேவனை நாம் கோபப்படுத்துகிற பொழுது, தேவனை நாம் கோபப்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் சூழ்நிலைகளிலே நாம் தேவனை விட்டு, தேவனுடைய பார்வையை விட்டு, தேவனுடைய பார்வைக்கு விலகி நாம் ஓட ஆரம்பிக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். உமது முகத்துக்கு என்னை மறைய, தேவனுடைய முகத்துக்கு நாம மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சா நாம தேவனுடைய கோபத்துக்கு ஆளானவர்களாக மாறிவிடுவோம். அதனால நீங்க கவனமா இருங்க. தேவனுடைய கோபம் உங்கள் மேல் வரக்கூடாது. அல்லேலூயா. இங்க பாருங்க, அந்த அடுத்தது பாருங்க, நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். தேவனுடைய முகம் மறைக்கப்படுமானா தேவனுடைய கோபம் மாத்திரமல்ல, தேவனுடைய சகாயம் கிடைக்காது, தேவனுடைய ரட்சிப்பு கிடைக்காது. தேவன் நெகிழ விடுவார், கைவிடுவார் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய முகத்தை நாம் தரிசிக்கிறவர்களாக மாற வேண்டும். நாம ஜெபம் பண்றோம், கண்ணை மூடிக்கின்னு எக்ஸ்பிரஸ்ல ஏறுற மாதிரி ஏறிடும். கண்ணை மூடி கண்ணை தரத்துக்குள்ள போய் முடிஞ்சிடும். ஆனால் நான் சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ண உடனே, ஜெபம் பண்ணும் பொழுது, தானியேல் ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே அவனுக்கு பதில் வந்துச்சு. நாம ஜெபம் பண்ணோம், எப்போவாது பதில் வந்துதா? அப்போ தானியேலுக்கு ஆராதிச்ச தேவன் வேற, நாம ஆராய்ச்சிட்டு இருக்க தேவன் வேறவா? இல்லையே. அப்ப ஏன் தானியேலுக்கு பதில் கிடைச்சது, பதில் வந்தது, நமக்கு ஏன் பதில் வரல? அவருக்கு பதில் வந்தது, நமக்கு பதில் வரல. அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே தேவதூதன் ஓடி வந்து சொல்றான், தானியேலே தானியேலே, பிரியமான தேவனுடைய மனுஷனே, நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உனக்கு பதில் வந்துடுச்சு. நாமளும் தான் ஜெபம் பண்றோம், முட்டி போட்டு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்றோம், பதில் வந்து பாடலையே, பிரியமானவன் சொல்லலையே. ஆனா நாம என்ன பண்றோம்னா, மற்றவங்க பார்த்து நம்மளை மெச்சிக்கணும்னு தான் ஜெபம் பண்றோம். பா, அந்த அண்ணன் என்னமா ஜெபம் பண்றாரு பாருப்பா, அந்த அக்கா என்னமா ஜெபம் பண்றாங்க பாருப்பா அப்படின்னு மற்றவங்க சொல்லணும்னு ஜெபம் பண்றமே தவிர தேவன் சொல்லணும்னு நம்ம ஜெபம் பண்றதே கிடையாது. நான் சொல்றேன், உங்க ஜெபம் தேவன் பார்வையில விலையேற பெற்றதா இருக்க வேண்டுமே தவிர மனுஷனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 99% பேர்
யாருக்கு எதுக்காக ஜெபம் பண்றாங்கன்னா, மற்றவங்க பார்த்து நம்ம இதெல்லாம் ஜெபம் பண்றோம்னு சொல்லணும்னு ஜெபம் பண்றாங்களே தவிர, தேவன் என்னை பார்க்க வேண்டும் என்று யாரும் ஜெபம் பண்ணுவது கிடையாது. ஆனபடியால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டாம். முதலாவது தேவனை தரிசிக்கும்படியாய் ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்க பார்த்து, அதாவது என்னன்னா, இது அப்படியே அப்பொழுது தொடர்ச்சியா வருகிறது. மாயக்காரரை போல, வசனம் அப்படிதான் சொல்றது, மாயக்காரர் போல வீதிகளில் நின்று ஜெபம் பண்ண தொடங்குகிறார்கள் அப்படின்லாம் வருது பாத்தீங்களா? அது என்னன்னா, மாயக்காரரா மாறிடும். அங்க மாயமானம் இருக்கிறது. நாம் ஜெபம் பண்றோன்ற ஆர்வம் அங்கே நமக்கு இல்லை. தேவனை உண்மையாய் தேட வேண்டும் என்ற பற்று உணர்வு அங்கே இல்லை. அங்க இருக்கிறது என்ன தெரியுமா? மாயமா. இன்னும் அருமையா ஜெபம் பண்றாங்க, இன்னும் அருமையா ஜெபம் பண்றாரு பாஸ்டர், இன்னும் அருமையா ஜெபம் பண்றாரு அந்த சிஸ்டர், அந்த பிரதர் என்ன அருமையா ஜெபம் பண்றாரு அப்படின்னு மற்றவங்க பார்த்து மெச்சிக்கொள்ளணும்னு நினைச்சினா அன்னைக்கே உன் ஜெபத்துக்கு அவுட். அன்னைக்கே உன் ஜெபம் கேட்கப்படலைன்னு அர்த்தம். உன் ஜெபம் மனுஷால கேட்கிறாங்களோ இல்லையோ, என் தேவன் என் ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நீ ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 30:7. கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட பொழுதோ நான் கலங்கினவன் ஆனேன். ஒரு அலையிலே சொல்லமா? பாருங்க, இங்க தாவீது அனுபவிக்கிறார். தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டா என்ன நடக்கும், தேவன் முகத்தை பார்த்தா என்ன, பார்க்காவிட்டா என்ன, சர்ச்சுக்கு வந்தோமா, பாட்டு பாடணுமா, ஜெபம் பண்ணணுமா, செய்தி கேட்டோமா, வீட்டுக்கு போனோமா, காணிக்க போட்டோமா, அப்படிதான் நம்ம இதுவரை கிறிஸ்தவங்கள வாழ்ந்துட்டு. அது இல்லைங்க கிறிஸ்தவம். தேவனுடைய முகத்தை தரிசிக்கிற அனுபவம் என்னைக்கு வருதோ அதான் உண்மையான கிறிஸ்தவம். அல்லேலூயா. புறஜாதி மக்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை அறியாதவர்கள் யார் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்களும் அப்படிதான் இருந்தீங்க, அங்கதான் இருந்தீங்க. எப்போவாவது நீங்க வழிபட்ட தெய்வத்தை பார்த்துருக்கிறீங்களா? கிடையாது. அதே பழக்கம் தான் இங்கேயும், அதே அனுபவம் தான். நீங்க என்ன அந்த அனுபவத்திலிருந்து மாறல. அதுதான் ஒரு அருமையான ஒரு பக்தம் பண்ண, கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சீத்திரம் தெய்வம் அல்ல, கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சீத்திரம் தெய்வம் அல்ல, நாம முதல்ல நம்முடைய தெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதனுடைய வல்லமை, அதனுடைய கிருபா வரங்கள், அதனுடைய மகிமை, மகத்துவம், இதெல்லாம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்பதாங்க தெய்வத்தை பார்க்கணுன்ற ஆசை, ஆர்வம் வரும். நீங்க இயேசுவை பார்க்கணுன்ற இஷ்டம் உங்களுக்கு இதெல்லாம் வரலையே. அறிங்க, பாட்டு பாடும்போது கை தட்டுறீங்க, பாட்டு வேகமா கை தட்ட சொல்லும்போது வேகமா கை தட்டுறீங்க, அல்லேலூயா சொல்லும்போது அல்லேலூயா சொல்றீங்க, முட்டி போட சொல்லும்போது முட்டி போடுறீங்க, ஜெபம் பண்ணும்போது ஒரு சிலர் ஜெபம் பண்றீங்க, ஒரு சிலர் வந்த மாதிரியே போயிடுறீங்க. எப்படி எல்லாமே பாருங்க, சொல்றதை மட்டும் செய்றீங்க. ஆனா சொன்னதை இன்னொன்னு நீங்க செய்யறதே கிடையாது. என்ன தெரியுமா? தேவனுடைய முகத்தை தரிசிக்க வேண்டும். அது முடியுமா? முடியும். முடியாதுன்னு பைபிள் இருக்கா?
இல்லையே. பைபிள்ல இருக்கும்னா முடியும், பைபிள்ல முடியாதுன்னு சொல்லிச்சுன்னா முடியாது. அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, வேதத்தை நன்றாய் நீங்க கவனிக்க வேண்டும், நன்றாய் யோசிக்க வேண்டும். வேதத்துல பாருங்க, இந்த வசனத்துல 30 என் உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கலங்கி போயிருக்கிறதுக்கு காரணம், எப்ப பார்த்தாலும் ஒரே துக்கம், ஒரே நிந்தை, ஒரே பிரச்சனை, ஒரே கஷ்டம். என்னன்னு தெரியலங்க. ஏதோ இயேசு ஏற்றுக்கொண்டோம், இன்னமோ இயேசு ஏற்றுக்கொண்டோம், ஆனா ஒரு விடுதலை எங்களுக்கு கிடைக்கலங்க அப்படின்னு சொல்றீங்களா? காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நீங்க கலங்கி நிக்கிறீங்க. தேவனுடைய முகம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா இவை எல்லாம் எதுவுமே உங்களுக்கு வராது. இந்த எந்த அநியாயமும் சம்பவம் உங்களுக்கு நடக்காது. இதை நீங்க முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தேவனுடைய முகத்தை பார்த்துட்டா என்ன நடக்காது? எந்த கலக்கமும் வாழ்க்கையில வரவே வராது. அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நீங்க இந்த விஷயத்தை நீங்க எப்போது ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்களா அப்படின்னா, எல்லாரும் சொல்றதுதான். நாம என்ன சொல்றோம்னு சொன்னா, சர்ச்சுக்கு போகணும், காலையில சர்ச்சுக்கு கிளம்புறோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறோம், நல்லா குளிச்சுட்டு நல்லா கிளம்பி நல்லா சர்ச்சுக்கு வரீங்க. சில பேர் நேரத்தோடு வரீங்க, சில பேர் நேரம் தவறி வரீங்க. ஓகே, வந்துட்டீங்க. ரெண்டாவது, எல்லாரும் பாட்டு பாடுறாங்க, நீங்களும் பாட்டு பாடுறீங்க, கை தட்டுறீங்க. மூணாவது, எல்லாரும் முட்டி போடுறாங்க, நீங்களும் முட்டி போடுறீங்க, நீங்களும் ஜெபம் பண்றீங்க. எல்லாருக்கும் அல்லேலூயா சொல்றாங்க, எல்லாரும் அல்லேலூயா சொல்றீங்க. எல்லாரும் செய்தி சொல்றாங்க, ஒருத்தர் செய்தி சொல்றாங்க, எல்லாரும் கேட்கறீங்க. ஆனா இதுல எங்கேயாவது தேவனை தரிசித்த மாதிரி எங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. தேவனுடைய ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படும் பொழுது, தேவனுடைய ஆவி உங்கள் மேல் ஊற்றினபடியால் என் முகத்தை மறைக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய முகம் மறைக்கப்படாத இருக்கிற வரையிலும் தேவனுடைய தரிசனத்தை, பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். அல்லேலூயா. அப்ப எப்போ தேவனுடைய முகம் நமக்கு மறைக்கப்படுகிறது அப்படின்னா, நம்முடைய அசுத்தத்தின் நிமித்தமும் நம்முடைய மீறுதல் நிமித்தம் தான் முகம் மறைக்கப்படும். மற்றபடி நாம் தேவனை தரிசிக்க முடியும். அல்லேலூயா. இதுவரையிலும் நீங்க தேவனை தரிசிக்கல அப்படின்னு சொன்னா, இன்றைக்கே அதுக்கான முயற்சியை பண்ணுங்க. இன்றைக்கே ஆண்டவரே உங்களுடைய ஆவியை என் மேல் ஊற்றுங்க, உங்க அபிஷேகம் என் மேல் ஊற்றப்படட்டும், உங்களுடைய ஆவி என் மேல் ஊற்றப்படட்டும். யோவேல் சொல்வது போல, ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, இன்று என் மேல் உடைய ஆவியை ஊற்றும் என்று சொல்லுங்க. எங்க பிள்ளைங்க தீர்க்க தரிசனம் சொல்லட்டும் சொல்லுங்க. எங்க வீட்டில் இருக்கிற முதியவர்கள் சொப்பனங்களை காணட்டும் சொல்லுங்க. உங்க வீட்டில் இருக்கிற வாலிபர்கள் தரிசிக்கிறவர்களாக மாறட்டும் என்று சொல்லுங்க. இப்படித்தான் உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை மாற வேண்டுமே தவிர, நீங்க நினைக்கிறது, நீங்க ஒரு வட்டம் போட்டுக்கீங்க, அந்த வட்டத்துக்குள்ளே சுத்தி ஓடி வருவீங்க, அது இல்ல கிறிஸ்தவம். தேவனுடைய முகத்தை தரிசிப்பதுதான். தேவனுடைய முகத்தை நீ ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும். தேவனுடைய முகத்தை பார்க்கிற ஆர்வம், ஆவல் உனக்கு வரணும். மோசேயுடைய வாழ்க்கையில, மோசே கொண்டு தேவன் இஸ்ரவேலிலிருந்து, எகிப்திலிருந்து இஸ்ரவேலை ரட்சித்தார். 10 அற்புதங்கள் மூலமாக ரட்சித்தார். கடைசி அற்புதம், தலைச்சம் பிள்ளைகள் எல்லாம் செத்து போச்சு. அவங்கள பொண்ணோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார். இவனுக்கு மோசேக்கு ரொம்ப ஆசை, நம்மளை கொண்டு ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டாரு அப்படின்னா ஆண்டவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு கேட்க, ஆண்டவரே உடைய முகத்தை தரிசிக்க எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். என்ன நடந்தது? 33வது அதிகாரம், யாத்ராக்கு படிக்க வேணாம், யாத்ராக்கு 33 எழுதி வச்சுக்கங்க, அப்புறம் வீட்டுல போய் படிங்க. யாத்ராக்கு 33 அதிகாரத்துல சொல்ற, ஆண்டவர் கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல ஒரு இடம் உண்டு, கண்மலை, அந்த கண்மலையில உன்னை வைத்து என் கரத்தால் மூடி நான் கடந்து போவேன், என் சமூகத்தை நீ பார்ப்பாய், என் முகத்தை பார்ப்பதில்லை. அல்லேலூயா. என் முகத்தை நீ பார்க்க மாட்ட, என் சமூகத்தை பார்ப்ப. அல்லேலூயா. படிங்க, கவனமா கவனிங்க. அவ்வளவு ஆவல், அவளுடைய வேண்டுதல், அவ்வளவு ஜெபம், எவ்வளவுதான். என்ன நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, நான் தான் என்ன சொல்றேன், என்னை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்க, நானே கடவுளா மாறிடும்.
என்னை கொண்டு அற்புதம் செய்ய வச்சுட்டா நான் கடவுளா மாறிட்டேனா? இல்ல, நான் நானா தான் இருப்பேன். என் தேவன் தான் தேவனா இருப்பார். அல்லேலூயா. நான் எந்த நேரத்திலும் தேவனா மாற முடியாது. நான் நானாகத்தான் இருப்பேன். என் தேவன் தான் எனக்குள் பெரியவராய் இருப்பார். அதை நீங்க முதல்ல போய் நீங்களை கொண்டு ஒரு சின்ன வேலை செய்ய தருவீங்க. ஒரு சின்ன அதிசி, ஒரு சின்ன தீர்க்க தரிசனம். ஒருத்தருக்கு நீங்க சொன்னது நடந்துச்சு, பத்தியா நான் சொன்னேன், பாத்தியா நான் சொன்ன 100 முறை இதே சொல்லியிருப்பேன். அடுத்தது என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். அவங்க வந்து கேட்கறாங்க, பக்கத்து வீட்டுக்காரு, ஏமா எனக்கு கூட கொஞ்சம் தீர்க்க தரிசனம் சொல்லுமா. அப்புறம் நீ ஜவுமணி பாப்பா ஒன்றும் நடக்காது. ஏன் தெரியுமா? அந்த இடத்துல நீ குறிக்காரா மாட்டேன். ஐ மீன் குறி சொல்றவங்களா மாட்டீங்க. குறிக்காரனா வேற அர்த்தத்துல குறி சொல்றவங்களா மாறுறீங்க. ஏன் தெரியுமா? தேவன் உன்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்தாரு, நீங்க உடனே யாரா மாறிடுவீங்க? குறிகாரா மாறிடுவீங்க, குறி சொல்றவங்களா மாறிடுவீங்க. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனம் சொல்றேன்ற பேர்ல குறிகாரங்களா மாட்டாங்க, குறி சொல்றவங்களா மாட்டாங்க. நிறைய அது ஊழியக்கா செய்தாலும் தப்பு தானே. நீங்க யோசிச்சு பாருங்க, தேவனை தரிசிக்கிற அனுபவம் இருக்கா? தேவனை தரிசித்தேன் என்று நான் சொல்ல முடியுமா? அற்புதம் சொல்றேன், நான் சொல்றேன், மற்றவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றேன் நான். ஆனா எனக்கு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொன்னாரா? முதல்ல நீங்க அதை கேளுங்க. ஆண்டவருக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன், அவங்களுக்கு சொன்ன அப்படியே நடந்துச்சு. முதல்ல உனக்கு என்ன சொன்னாரு? நாம சொல்லுவோம், ஒரு ஜோசியம் பாக்குறவங்கள, கீழ் ஜோசியம் பாக்குறவன், கைராசி பாக்குறவன், கைரேகை பாக்குறவன், அதெல்லாம் பார்த்து சொல்றேன். கிளி வச்சு நான் சொல்லியிருக்கிறேன், நீங்க சொன்னீங்களா தெரியல. கிளி ஜோசியம் பாக்குறேன், உங்க நல்ல காலத்து கெட்ட காலத்துல சொல்றேன். அந்த கிளி வந்து சீட்டு எடுத்து கொடுப்ப நான் சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னையே, ரட்சிக்கப்பட்ட பிறகு இல்லை. ஏயா இன்னும் நீயே கிளியை வச்சுட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்க, இன்னும் கிளியை வச்சு நீயே பிச்சை எடுத்து இருக்கிற. உன் நல்ல நேரத்தையும் கெட்ட நேரத்தையும் அது சொல்லல. ஏன் நல்ல நேரத்தை கெட்ட நேரத்தை அது எப்படி சொல்லும்? 6 அறிவு மனுஷன் நான், 5 அறிவு பறவை எனக்கு நல்ல நேரத்தை கெட்ட நேரத்தை எப்படி அதால வகுத்து சொல்ல முடியும்? அதுக்கெல்லாம் கடவுள் சக்தி ஒண்ணு இருக்குதுன்னு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்ன சொன்னேன். ரட்சிக்கப்பட்ட பேர் தான் தெரியும் அது தேவர் சக்தி, இயேசு சக்தி. அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 44:24. 44:24. இன்னும் கொஞ்சம் சத்தமா படிக்கலாமா? இப்ப பாருங்க, எங்கள் சிறுமையையும் நெருக்கத்தையும் மறந்து இருக்கிறார். தேவன் எங்கள் சிறுமையையும் நெருக்கத்தையும் மறந்திருக்கிறார். காரணம், முகத்தை மறைத்து விட்டார். முகத்தை மறைத்ததுனால அவங்க சிறுமைப்பட்டிருக்கிறாங்க, நெருக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க, உங்க நெருக்கம் மாறணும்னு நினைக்கிறீங்களா? உங்க சிறுமை மாறணும்னு நினைக்கிறீங்களா? ஒன்னும் நீங்க போய் அதை பெரட்டுங்க, இதை பெரட்டுங்க, மலையை பெரட்டுங்க, மலையை நோண்டி எடுங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். தேவனுடைய முகத்தை தரிசிக்கும்படி விரும்புங்க. இன்னைக்கே உன் சிறுமை மாறும், இன்னைக்கே உன் கஷ்டம் மாறும், இன்னைக்கே உன் கவலை மாறும். இன்றைக்கே உன் நெருக்கத்திலிருந்து தேவன் உன்னை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விட்டுட்டு அவனுடைய நிலைமையே தெரியாது, ஜோசியக்காரன் மந்திரக்காரன், அவன் நிலைமையே அவனுக்கு தெரியாம தான் உன் கையை எதிர்பார்த்துங்கிறான். உன் கை நீ வந்து காசு கொடுப்பேன்னு எதிர்பார்த்துங்கிறான். கூவுற சேவல் கூவாத சேவலை எதிர்பார்த்துக்கிறான், நீ எடுத்தாந்து கொடுப்பேன்னு. அவங்ககிட்ட போய் உன்னை பத்தி கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? உங்ககிட்ட கருத்து இன்னும் எவ்வளவு வச்சுக்கிற, அதை கொடுக்கலாம் தான் வைத்து எடுவான். நீ யாரும் கேட்க வேண்டிய இடம் எங்க தெரியுமா? தேவனுடைய முகத்தை பார்த்தா போதும், எல்லாம் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. பார்க்க வேண்டியது வருத்த விட்டுட்டு தேட எங்கெங்கயோ போய் தேடிட்டு இருக்கீங்களேங்க. பார்க்குது இயேசு முகத்தை பார்த்துருக்க, எல்லாமே நடக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்க. என்ன பெரிய சூனியமா இருக்கட்டும், மந்திரம் இருக்கட்டும், அது இருக்கட்டும், இது இருக்கட்டும், எது எடுத்தாலும் நஷ்டங்க, எதை தொட்டாலும் கஷ்டங்க, என்ன பண்ணாலும் நஷ்டங்க, எது போட்டாலும் சாபங்க, என் மூஞ்ச பார்த்துட்டு போனா தந்துருங்க. ஆமா, எப்பொழுது நீ இயேசு முகத்தை பார்க்கறியோ அது வெறும் உன் மூஞ்சி தரித்திரம் தான்.
இயேசுவை ஒரு முறை பார்த்துட்டா உன் மூஞ்சி ஆசீர்வதிக்கப்பட்ட மூஞ்சி. அல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? அதை விட்டுட்டு நீ என்ன பண்ணிக்கிற, எங்கெங்கயோ புரண்டு புரண்டு திரண்டு இன்னொன்னுமோ பண்ணிட்டு கிடக்குற. ஈஸியான வழி ஒரே ஒரு வழிதான். என் முகத்தை தேடுமின்றி இன்னமும் நான் அன்புக்கு நோக்குவேன் உன் பொன்முகமே. என் முகத்தை தேடுமின்றி இன்னமும் நான் அன்புக்கு நோக்குவேன் உன் பொன்முகமே. சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினான் வெட்கப்பட்டு போவதில்லையே. சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினான் வெட்கப்பட்டு போவதில்லையே. அல்லேலூயா. பாட்டு நான் எடுப்பேன், இவங்கெல்லாம் பாடுவாங்க. இன்னைக்கு இவங்களே ஆப் ஆயிட்டு இருக்காங்க. சீக்கிரமா நீங்களும் இயேசு முகத்தை பாருங்க. அல்லேலூயா. சரி கவனிங்க, அடுத்ததாக நம்ம கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 143:7. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இருக்கிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். ஒரு அடியிலே சொல்லிடலாமா? இப்ப கவனிங்க, கடைசியாக நம்ம வசனத்தை படிச்சு முடிக்கலாம். மறுபடியும் படிங்க. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். போதும், இருங்க ஒண்ணுனா போலாம். சீக்கிரமா எனக்கு செவி கொடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் சொன்ன எதுவுமே கேட்கப்படுறது இல்லை, ஜபம் பண்ணா எதுவும் நடக்கிறது இல்லை, எல்லாம் ஒண்ணும் கிடையாது. தர்க்கரம் பிடிச்சி ஆளாகிறாரு. ரெண்டாவது பாருங்க, என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் அடிக்கடி ரொம்ப சோர்ந்து போயிடுறேன். ஏன் தெரியுமா? ஆவி ஊற்றப்படாததுனால. தேவனுடைய ஆவி ஊற்றப்படுமானா சோர்வு என்பதே உன்னுடைய வாழ்க்கையில வரவே வராது. அதுதான் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு. குழியில எப்ப இறந்து வருவது? ஆமாங்க, கடைசி காலத்துல இறங்குவார். ஏறக்குறைய அவர் அந்த கட்டத்துக்கு வந்துட்டாராம். நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாகாதபடி, செத்தவங்களை போல ஆகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாது. அப்படி மறைச்சா என்னென்ன நடக்கும்? தேவன் தம்முடைய முகத்தை மறைச்சா என்ன நடக்கும்? நீ கேட்கறது எதுவுமே நடக்காது. அப்புறம் நீ சோர்ந்து போவ, எல்லாத்திலையும் சோர்வு, எல்லாத்திலையும் பிளஸிங் இல்லை, ஆசீர்வாதம் இல்லாத இருப்ப. கடைசியில செத்தவங்களை போல இருப்பேன். ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற நிலைமையில இருப்பேன். அப்படியானா தேவனுடைய முகத்தை என்னைக்கு பார்க்கறியோ அப்பவே நீ சொல்ற கேட்கிற எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். நீ பண்ற ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். நீ என்ன ஜபம் பண்ணாலும் அது கர்த்தர் கேட்பார். ரெண்டாவது, உன்னுடைய ஆவி தோய்ந்து போவாது. நீ சோர்ந்து போக மாட்டே, நீ தோய்ந்து போக மாட்டே, நீ விரக்தி அடைய மாட்டே. நீ விரக்தி அடைந்து இதுக்கப்புறம் என் வாழ்க்கை அவ்வளவுதான் சோர்ந்து போக மாட்டேன், என் வாழ்க்கை சூனியமாய் மாறிவிட்டது என்று சொல்ல மாட்டேன். தேவனுடைய ஆவி ஊற்றினபடியால் தேவனுடைய முகத்தை அவர் உனக்கு மறைக்க மாட்டார் என்று சொன்னால் நீ சாவர்களுக்கு ஒப்பாய் மாற மாட்டேன்.